மிகவும் அன்பான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சியின் ஜபத்தின் மகிமை நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாலை நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த நேரத்திலே ஜபத்தோடு அமர்ந்திருப்போம். நாட்டின் நடப்புகளை நாம் கேட்டறிந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாளிலும் நாம் முதலாக நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த ஒரு அச்சம், பயம், இதை கொண்டு வருகிற கொரோனாங்க ஒரு வியாதிக்காக இந்த நாளில் அதனுடைய செய்திகளை நான் பார்க்கலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக இந்தியாவில் 1 லட்சத்தை தாண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் 1 லட்சம் கொரோனா வியாதி தாக்கப்பட்ட வியாதியஸ்தர்கள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே நாளில் 1 லட்சம் பேர். இன்னும் நிறைய அலுவலகங்களை மூடி இருக்கிறாங்க. நிறைய இப்படிப்பட்ட பொது இடங்களெல்லாம் மூடக்கூடிய அளவிற்கு இப்போ பழைய லாஸ்ட் இயரில் நம்ம என்ன நடந்ததோ அதே இதை இந்த நிலைமையில் இந்த வருஷமும் நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, ஒரு வியாதி வந்ததுன்னா ஒரு காலத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்துன்னு சொன்னாங்க. 5 கோடி பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து அந்த வருஷத்தோட முடிஞ்சிட்டு. ஆனால் இது அப்படி இல்லை. இது மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னைக்கு நம்முடைய நாட்களில் நமக்கு ஒரு பயத்தை உருவாக்குது, அச்சத்தை உருவாக்குது, வெளியில போறதுக்கு பயமா இருக்கிறது. இப்படி ஒரு மிக நெருக்கடியான இக்கட்டான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் ஒரு பீகார் மாநிலத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் கொரோனா நோயாளி பக்கத்தில் வந்தால் எச்சரிக்கக்கூடிய கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் அரவிந்த் குமார், அபிஜித் குமார், அண்ணன் தம்பி 2 பேரும். ஒரு பையன் 12வது படிக்கிறான், ஒரு பையன் 10வது படிக்கிறான். இவங்க வந்து கொரோனா எச்சரிக்கும் கருவியை கண்டுபிடித்துள்ளனர். சரி, எப்படின்னா ஒரு 4 மாத ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த கருவியை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த கருவி சட்டையில் அணிந்து கொள்ளும் வகையில் ஒரு பேட்ஜ் போல இருக்கும், சின்ன பேட்ஜ் போல. இது வந்து வேற ஒன்றும் இல்லை. உடல் அதிக வெப்பநிலை உள்ள ஒரு நபர் தொலைவில் வரும்போதே இந்த கருவி பிபி ஒலி எழுப்பும். அந்த நபர் மிக அருகில் வரும்போது கருவி தொடர்ச்சியாக அதிர்வுகளை ஏற்படுத்தி எச்சரிக்கை செய்யும். சரி, இதன் மூலம் உடல் வெப்பம் உள்ள நபர்களிடமிருந்து எளிதாக நாம் விலகி செல்ல முடியும். இந்த கருவிக்கு வந்து மத்திய அரசு காப்புரிமை வழங்கியிருக்கிறது. பல சோதனைகள், பல ஆய்வு கட்டங்களெல்லாம் தாண்டி இந்த கருவிக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த கருவி எப்பொழுது வரும் அப்படிங்கிறது வணிக ரீதியாக நம்ம எல்லாத்துக்கும் இந்த கருவியை கொண்டு வர போவதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கொரோனா அப்படிக்கு ஒரு வியாதி இருக்கும்போது இந்த பேட்ஜி பக்கத்தில் இருந்தாச்சுன்னா, சப்போஸ் ஒரு கொரோனா ஒரு வியாதியஸ்தர் நம்ம நெருங்கி வரும்போது இது ஒரு எச்சரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறது நம்ம பாராட்டணும். இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்புகள் வந்து பாருங்க, ஒரு பீகார் மாநிலத்தில், அதுவும் பின்தங்கிய மாநிலம் பீகார் மாநிலம், அதில் 2 பையங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். இதனால நம்ம கொரோனா வியாதிக்காக ஜெபம் பண்ணுவோம். கொரோனா வியாதியஸ்தர்களுக்காக நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் பயத்திலே இருக்கிறாங்க, அச்சத்தில் இருக்கிறாங்க. அந்த பயம், அச்சம் எல்லாம் நீங்கி ஆண்டவருக்குள்ளாக திட மனதோடு கூட வாழணும், தைரியத்தோடு இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்போ தெர்மல் ஸ்கேனர் பயன்படுத்துகிறாங்க, எல்லா வியாபார ஸ்தலங்கள்லேயும் கூட பயன்படுத்துகிறாங்க. அதுவும் ஆனால் இது சவுண்டு எழுப்புது. அந்த தெர்மல் ஸ்கேனருங்கிறது டிஜிட்டல், நம்மளுடைய உடலுடைய வெப்பநிலையை அது காட்டுது. இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கருவி செய்யப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அதை நாம் எப்போவுமே கீப் டிஸ்டன்ஸ், இந்த கீப் டிஸ்டன்ஸ் இருந்தாலே இந்த நோயை நம்ம அணுகாது. இன்றைக்கி நாம் அது இல்லாமல் நம்ம கூட்டமாக எல்லா இடங்கள்லையும் எங்கே போனாலும் கூட்டம் தானே இருக்குது. நம்ம ஒரு பேங்குக்கு போங்களேன், அங்கேயும் கூட்டமாக தான் இருக்குது. பஸ்ஸில் பார்த்தா கூட்டம், ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கூட்டம். கூட்டம் இல்லாத இடங்களே இல்லை. கல்யாண வீடுனா கூட்டம், மரண வீடுனா கூட்டம். எப்பவும் நம்ம இந்த கூட்டத்தை விரும்புகிறவங்க. அதனால் இன்னைக்கு நம்ம பாதிக்கப்படுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். அது மட்டுமா சொல்கிறார்? 12ஆம் சங்கீதத்தில்
எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை சுகமாய் இருக்க பண்ணுகிறார். 4வது சங்கீதத்தில் எனக்கு எவ்வளவுதான் சந்தோஷம் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அழகான நித்திரையை தருகிறார் என்று சொல்லுவார். அவர்தான் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். தானியத்தை பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும். அதிக சந்தோஷம் எனக்கு ஆண்டவர் தருகிற அந்த இளைப்பாறுதல். அவருடைய சமூகத்தில் நாம் இருந்தால், இது தனிமைப்படுத்துதல்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன அப்படின்னா ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். ஆண்டவரோடு இருக்க அந்த உபவாச காலங்கள்லேயும் லெந்து காலங்கள்லேயும் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது நமக்கு உலக பிரகாரமான எந்த சோதனைகளும் வராது. அதை விட்டுட்டு நம்ம உலகம்னுட்டு உலகத்துக்குள்ளே போக 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 சாத்தான் நம்ம வஞ்சிக்கிற ஆவியோட எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த கொரோனா சாத்தான் அவனுடைய செயல்பாடு தான் இன்றைக்கி உலகம் எங்கும் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி போடுவார் ஆண்டவர். ஆனால் நாம் அதை ஏற்றவாறு பயன்படுத்தினோம். ஆனால் தான் தனிமை. ஆண்டவரோடு கூட நாம் வந்துட்டோம்னா ஆண்டவர் நல்ல நீதிமொழிகள் என்ன சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்போது அந்த துருகம் அவர் அடைக்கலம், அவர் கோட்டை, அவர் அரண், அவரை நாம் அண்டி வாழ்ந்தால் இந்த மாதிரி எந்த சோதனைகளும், இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறாருன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பு தான். நல்ல ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக பற்றிக்கொள்வோம். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரும்படியாக நாம் ஜெபிப்போம். அப்போ ஆண்டவருக்குள்ளே வர வர இந்த வியாதி அப்படியே நம்மை விட்டு விலகி போகும். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த விசுவாசத்தோட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற அந்த வாக்கு இன்றைக்கு நம்மோட விருது வாக்காக நினைத்து நம்ம ஆண்டவரை சேவிப்போம் என்றால் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேசத்தை அகில உலகத்தையுமே காத்துக்கொள்ள அவரால் முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று எங்களை வாக்கு கொடுத்து ஆண்டவரை தைரியப்படுத்துகிற நல்ல ஆண்டவரை நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் ஒரு மிக நெருக்கடியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் உமக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்களை நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. அந்த நாட்களிலும் அவர்கள் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த போது பிழைத்து கொண்டார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களில் அதுபோல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கொள்ளிவாய் சர்ப்பமாக இருக்கிற இந்த கொரோனாவிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல ஆண்டவரை, இந்த நாட்களில் நாங்கள் இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் வியாதியில் கொண்டு வருகிற இந்த அச்சத்திலிருந்து பயத்திலிருந்து விடுபட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்கு திட்டங்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவரை உமக்குள்ளாக நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த விசுவாசத்திலே உறுதியோடு காணப்பட ஆண்டவரை நாங்கள் காணப்பட்டு ஆண்டவரை உமக்குள்ளாக வளர்வதற்கு கிருபை தாரும். ஆண்டவர், இந்த வியாதியை குறித்து அச்சமோ பயமோ எங்களுக்குள் வராதபடி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். இந்த நாளிலும் ஆண்டவர், இந்தியா தேசத்திலே பரவி வருகிற ஆண்டவர் இந்த கொரோனா வியாதிக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்திலே, குமரி மாவட்டத்திலே, ஆண்டவர் தூத்துக்குடி மாவட்டத்திலே அநேக வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே, அநேக மக்கள் இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கதாக நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே இந்த நாளில் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஊரில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இந்த பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அந்த வியாதியிலிருந்து அவர்களுக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வியாதி ஆண்டவரே, இந்த வியாதி நிமித்தமாக அல்லது இந்த வியாதியை கண்டுபிடிக்க கூட ஒரு கருவியை கண்டுபிடித்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரை நாங்கள் அந்த கருவியை பயன்படுத்தி ஒரு எச்சரிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே அவர்கள் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பை
கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட அநேக நல்ல கண்டுபிடிப்புகளை எங்களுடைய பிள்ளைகளும் கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளில் இந்த வியாதி முற்றிலுமாக எங்களை விட்டு அகற்றி நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக பாதுகாப்போடு வாழ்வதற்கு ஆண்டவரை நீர் எங்களுக்கு உறுதி தர வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏப்ரல் 14ஆம் தேதி எல்லா தீ அணைப்பு நிலையங்களிலும் தீ தொண்டு நாள் அப்படி என்று ஒரு நாளை கடைபிடித்திருக்கிறாங்க. சரி, இது அந்த தீ அணைப்பு நேரத்தில் உயிரிழந்த அநேக தீயணைப்பு வீரர்களை நினைவு கூர்ந்து இந்த தீ தொண்டு நாள் கொண்டாடப்படுகிறது. அது எப்படின்னா 1944ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மும்பை பட்டணத்தில் விக்டோரியா துறைமுகம், அந்த துறைமுகத்தில் ஒரு கப்பல் நின்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பலில் திடீர்னு தீ பிடிச்சிச்சு. சரி, தீப்பிடித்த உடனே அதை அணைப்பதற்கு முயற்சி செய்த பொழுது முடியல. அந்த தீயணைப்பு அந்த பணியில் 66 தீயணைப்பு வீரர்கள் இறந்து விட்டார்கள். அதுபோல அந்த 66 தீயணைப்பு வீரர்களோடு சேர்ந்து மொத்தம் 220 பேர் இறந்திருக்கிறாங்க. 1944 ஏப்ரல் 14 220 பேர் ஒரு கப்பல்ல ஏற்பட்ட தீ விபத்துல மும்பையில இறந்திருக்கிறாங்க. சரி, அந்த நாளை நினைவு கூர்ந்து ஏப்ரல் 14ஆம் தேதி தீ தொண்டு நாள் என்று சொல்லி அவங்க நினைவு கூர்ந்து இது பண்றாங்க. இந்த நாள்ல தீ விபத்து தொடர்பான எச்சரிக்கை விழிப்புணர்வு செய்திகளை சொல்றாங்க. தீ விபத்தை தவிர்ப்பது எப்படி, அதனுடைய பாதுகாப்பு முறைகள், இதெல்லாம் தீயணைப்பு துறையிலிருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அதனால இந்த நாள் ஒரு மிக முக்கியமான நாள். இந்த நாளை அவர்கள் அநேக திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லா மாவட்டங்களிலும் தீயணைப்பு நிலையங்களில் இந்த நாளை நினைவு கூர்ந்து அவர்கள் அந்த தீயணைப்பு அல்லது பணியில உயிரிழந்த அந்த தீயணைப்பு வீரர்கள் இணைந்து அவர்கள் இந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். நாமும் இந்த நாளில் அந்த தீயணைப்பு படையில் பணிபுரிகிற எல்லா மக்களுக்காகவும் அந்த அலுவலர்களுக்காக அவருடைய பணிகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்கள் மூலம் அநேக உயிர்கள் காப்பாற்றப்படணும். அவர்கள் மூலம் அநேக உயிர்கள் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து, நல்ல கருவிகளை கொடுத்து மனித உயிர்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த பணியில் அவர்கள் சிறந்து விளங்குவதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்காக நாம் பாரத்தோடு இதனால் ஜெபிக்கலாம். தீயணைப்பு துறை என்றால் அது ஒரு மிக சிறப்பான ஒரு துறை. ஏன்னா ஆபத்து நிறைந்த பணியிலையும் அவங்க தியாக மனப்பான்மையோடு செயல்படுறாங்க. மற்ற அரசு ஊழியர்கள், இவங்களும் அரசு ஊழியர்கள் தான். என்ன காவல்துறை இருக்குது, போக்குவரத்து துறை இருக்குது. ஆனாலும் அவர்களை காட்டிலும் இவர்கள் அதே கேடரில் இருந்தாலும் அவங்க மிக அதிகமாக தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து தீக்குள்ளே புகுந்து அநேக குழந்தைகளை காப்பாற்றுறாங்க. மதுரையில் கூட இப்போ சமீபத்தில் 2 தீயணைப்பு வீரர்கள் இறந்துட்டாங்க பாருங்க. அப்போது அதை நாம் கண்டிப்பாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். என்ன நாம் சுகமாக இருக்கோம்னா இன்றைக்கி அவருடைய உதவி, அவர்கள் எப்பவுமே விழிப்பாக இருக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் அவங்க விழிப்பாக இருக்கிறாங்க. ஒரு பாம்பு இன்னைக்கு பனகுடியில் ஒரு கடையில் ஒரு பாம்பு நுழைஞ்சிட்டு, பனகுடியில் பஜாரில். சரி, உடனே இவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க தைரியமாக வருவாங்கல்ல, உடனே அந்த கடை முழுதும் தேடி அந்த பாம்பை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆபத்துகள்ல இருந்து அவங்க நமக்கு பெரிய பாதுகாப்பு தராங்களா. ரெண்டு மட்டும் இல்லை, காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற மாடுகள் கிணற்றுக்குள்ளே விழுந்துருது, அதையும் நம்ம அவங்கள கூப்பிட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கு. இப்படி நிறைய தியாக மனப்பான்மையோடு அவங்க உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சேவை செய்கிற அந்த தீயணைப்பு படை வீரர்களை நம்ம கண்டிப்பாக நினைவு கூறணும். அது ஏப்ரல் 14 மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏப்ரல் 14 தான். ஏன்னா தீ அந்த சிம்பல், இப்போ நமக்கு தீங்கிற ஒரு செயலி கூட நமக்கு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை நம்ம சிறு பிள்ளைகள் கூட பயன்படுத்தலாம். அந்த தீயிலிருந்து, தீ விபத்துக்களிலிருந்து எத்தனையோ காரியங்களை நம்ம பாதுகாக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு 91ஆம் சங்கீதத்தில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன மாதிரி அது அவர்கள் நமக்கு நிழலாக இருக்கிறாங்க. என்ன ஆண்டவருக்கு அடுத்தபடி பாதுகாப்பு, இந்த காவல்துறை, இந்த போக்குவரத்து துறை, இந்த தீயணைப்பு துறை, இப்படிப்பட்டவர்கள் அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடி
நம்மை பாதுகாப்பது போல பாதுகாக்கிறார். இந்த தீ தொண்டு நாள் என்று சொல்லப்படுகிற ஏப்ரல் 14 நாம் மறவாத ஒரு நாளாக இருக்கணும். அவர்களுக்காக ஜெபிப்போம். அந்த தீயணைப்பு நிலையத்தை கண்டா அவங்க பணியாற்றுகிற பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். அதே போல் தீயணைக்கிற வண்டியை நம்மை கடந்து செல்லும்போது அதனால் ஏற்படுகிற இழப்புகள் யாரையும் பாதிக்காதபடி அவர்கள் சிறப்பாக பணியாற்ற நாம் ஜெபிப்போம். நம்மால் முடிந்தது அதுதான், ஜெபம்தான். நம்ம வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை போல் நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க முடியாது. ஆனால் நம்ம இருந்த இடத்துல உட்காந்து நம்ம ஜெபிக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட தீ தொண்டு நாளில் நீங்கள் சொன்னது போல் ஒரு தீயணைப்பு வண்டி அவசரமாக அலறிட்டு வரும்போது நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அதை பார்த்து வேடிக்கை பார்க்க விட கொஞ்சம் கண்ணை மூடி ஆண்டவரே இந்த தீயணைப்பு போதோ நீ ஆசீர்வதியும் பாதுகாத்து ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த தீயணைப்பு துறையினருக்காக நாம் ஜெபிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன மகிமையின் தேவனாம் கிறிஸ்து இயேசுவே எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே. ஆண்டவரே, 1944ஆம் ஆண்டிலே ஏப்ரல் 14ஆம் நாளிலே ஆண்டவரே, மும்பை பட்டணத்திலே ஒரு கப்பலில் இருந்த அநேக வீரர்கள், குறிப்பாக தீயணைப்பு துறையை சார்ந்தவர்கள் அகால மரணமடைந்ததாக நாங்கள் செய்தித்தாளிலே வாசித்தோம். அது மட்டுமல்ல, ஆங்காங்கு இன்றும் கூட அநேக தீயணைப்பு துறை வீரர்கள் இறந்து கொண்டிருப்பதாக, அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே இறந்து கொண்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் ஊதியத்திற்காக அல்ல கர்த்தாவே, சேவை மனப்பான்மையோடு செயல்படுகிறார்கள் என்பதை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களை சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊதியத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய அப்பா அல்லது எங்களுடைய கணவர், என்னுடைய சகோதரர் இந்த தீயணைப்பதற்காக சென்றிருக்கிறார், அவர் சுகபத்திரமாய் திரும்பி வர வேண்டும் என்று கலக்கத்தோடு இருப்பார்கள், கண்ணீரோடு இருப்பார்கள். கர்த்தாவே, நாங்களும் கூட அநேக முறைகளிலே பிடிப்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் எங்களை கடந்து செல்லும் போதெல்லாம் ஆண்டவரே வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருந்தது உண்டு சுவாமி. போதும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக செய்யப்பட்டு வருகிற ஆண்டவரே அநேக தியாக செயல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. பொதுமக்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதான கிருபையை தாரும். தீயணைப்பு துறையிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு அலுவலர்களையும் தேவாதி தேவன்தாமே நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து நமக்கு ஒரு செய்தி, மீனவர்களை குறித்த ஒரு செய்தி. அப்படின்னா, கன்னியாகுமரி தொடங்கி தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதிகள் முழுவதுமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியிருக்கிறது. இந்த நாட்களில் தான் அந்த மீன் குஞ்சுகள் கடல்ல வந்து இனவிருத்தி செய்யக்கூடிய காலங்கள். அதனால இந்த விசைப்படகுகள்லாம் உள்ள போகும்போது அந்த மீன்களுக்கு பாதிப்புகள் வந்துடுறதுனால அதை இந்த இப்படி மீன்பிடி தடை காலத்தை அவங்க வந்து அரசாங்கத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 61 நாட்களுக்கு என்ன இந்த இழுவிலை விசைப்படகுகள், தூண்டில் வலை விசைப்படகுகள் இதெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுக பகுதி தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரையிலான கிழக்கு கடலோர பகுதிகள் முழுவதும் 61 நாட்களுக்கு இந்த தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 61 நாட்கள் தொடங்குகிறது. இது தொடர்பாக இப்போ ஏராளமான நேற்று இந்த தொலைக்காட்சிகள்லாம் பார்க்குறோம். நிறைய துறைமுகங்களில் அந்த எல்லா போட்டு அவங்களுடைய போட்டெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, நங்கூரம் போட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நாட்களில் அவங்க போட்டெல்லாம் பழுது பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த 61 நாட்களை குறைக்கணும், எங்களுக்கு 61 நாட்கள் தடை காலத்தை 1 மாதமாக குறைத்து தந்தால் நல்லா இருக்கும், எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த காலங்களில் நாட்டு படகுலாம் இருக்கலாம், நாட்டு படகு, ஃபைபர் போட்டு, இவங்க வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள அவங்க மீன்களை அவங்க பிடித்துக்கலாம். அதனால ஆனால் இந்த நாட்கள் வந்து நமக்கு மீன் உணவு வந்து கொஞ்சம் கிடைப்பது பற்றாக்குறை ஏற்படும்.
அவங்களுடைய பிழைப்பும் பாதிக்குது. பிழைப்பு அவங்க வந்து அதாவது மாதம் 15,000 ரூபாய் நிவாரணம் கேட்குறாங்க. ஏற்கனவே அரசாங்கம் கொஞ்சம் நிவாரணம் கொடுக்குது, இருந்தாலும் மாதம் 15,000 வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது அரசாங்கத்தினுடைய முடிவு. இந்த தடை காலத்தையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது 61 நாட்களை எங்களுக்கு குறைக்கணும் அப்படி கேட்டிருக்காங்க. இந்த நாட்களில் மீன் இன விருத்தி அடையுது. அதுக்கு பிறகு 60 நாட்களுக்கு பிறகு நம்ம மீன்கள் பிடிக்க போறாங்க. ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கிறாங்க. நிறைய மீன்கள் இதனால கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடையை விதிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்கள் மீனவர்களுக்காக, நாம் மீனவ குடும்பங்களுக்காக, மீனவர்களுக்காக, ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கிற அநேக தொழிலாளர்களுக்காக. ஏன்னா அது ஒரு ஆபத்தான தொழில். அந்த போயிட்டு கடலுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்தாதானே உண்டு. அதனால ரொம்ப இயற்கையோடையும் மோத வேண்டி இருக்கு. அண்டை நாடுகளோடும் மோத வேண்டி இருக்கு. இலங்கையை கடந்துடக்கூடாது. இலங்கையிலிருந்து அடிக்கடி வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க. அதனால இப்படிப்பட்ட பல ஆபத்துகள் நிறைந்த தொழில் அது. அதனால குறிப்பாக மீனவர்களுக்காக இந்த செய்தி வாசிக்கும் போது நமக்கு நினைவுக்கு வருவது என்னன்னா 23ஆம் சங்கீதம் தான். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், பசுமையான புல்வெளிகள் அண்டையில் நடத்துவார். அவர் நம்முடைய மேய்ப்பர். அதனால் நம்ம தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரசாங்கம் மீன்களையும் நம்மை பாதுகாப்பது போல மீன்களையும் பாதுகாக்குது. மீன் அழிந்து போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த மீன் தானே. மீனவர்களுக்கு அந்த கடல் தான் வாழ்வாதாரம். கடல்லையே பிறந்து அவங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் அவங்க அதாவது அதில் 2 நாள் நம்ம போட்டில் போனால் தான் அதனுடைய அருமை தெரியும். எவ்வளவு எதிர் நீச்சல் போட்டு அவங்க போக வேண்டியிருக்கு பாருங்கள். அதையெல்லாம் சமாளித்துட்டு அந்த இப்படிப்பட்ட ஆபத்தான பணியிலையும் அவர்களுக்கு ஒரு இவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒரு தொழில் இருக்கு, பனை ஏறும் தொழில். அது இப்போ அந்த சீசன் ஆரம்பிச்சிருக்கிறது. சரி. அந்த தொழில் வந்து உடன்குடி பகுதி எல்லா பகுதிகளிலும் பனை நிறைய இருக்கு. அதுவும் ஒரு ஆபத்தான தொழில் தான். இந்த 2 பனை ஏறும் தொழிலாளர்களுக்காகவும் மீன்பிடி தொழிலாளர்களுக்காக நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பாதுகாப்பார். ஆண்டவருடைய வழிநடத்துதல் அன்பு பிள்ளைகளுக்கு இருக்கும். 61 நாள் மீன்பிடிக்க போக முடியலையே, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு தயவு செய்து யாரும் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும்னு சொல்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு 61 நாளும் எந்த குறையும் வராதபடி கர்த்தர் உங்களை போஷிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஜெபிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே மீனவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இதை நம்பி இருக்கிற அநேக மீனவ குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் இந்த மீனவ குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே மீனவ குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய தொழில் ஒரு ஆபத்து நிறைந்த தொழில் சுவாமி. கடலுக்குள்ளாக போய் மீன் பிடித்து கரை திரும்பினால்தான் உண்டு. ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு மிக ஆபத்தான தொழிலில் ஈடுபடுகிற அன்பு மீனவ குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நாட்டு படகு, விசைப்படகு, இழு விசைப்படகு, இப்படி பல படகுகள் மூலமாக கடலுக்குள் சென்று மீன் பிடிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த தடைக்காலம் முழுவதும் அவருடைய குடும்பம் ஆண்டவர் தடையின்றி போஷிக்கப்படுவதற்கு தேவையான எல்லா விதமான வருமானங்களை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இன்னுமாக நாங்கள் பனை ஏறுகின்ற தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் கூட நினைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கொடிய வறுமையில் வாழ்கின்ற அவர்கள், ஆண்டவர் வறுமையான சூழ்நிலையில் இருக்கின்ற அவர்கள், ஆண்டவரை பனை ஏறி தொழில் செய்கின்ற அவர்களுக்கும் அது ஒரு ஆபத்தான தொழில் என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரை அப்படிப்பட்ட தொழிலாளர் குடும்பங்கள் மிகவும் குறைந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களை நீராக கண்ணோக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை தலைத்தோங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட 2 அருமையான தொழில்களை செய்கிற அன்பு பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நன்று. உலகத்திலே ஒரு மிகப்பெரிய முயல், உலகத்திலே மிகப்பெரிய முயல் 2010ஆம் ஆண்டுல கின்னஸ் புஸ்தகத்தில் அது பதிவாயிருக்கு. அதனுடைய நீளம் வந்து 129 சென்டிமீட்டர். பெரிய முயல் 129 சென்டிமீட்டர். அதனுடைய பெயர் டாரியஸ். பெயரிட்டு ஒரு ஆள் வளர்த்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து அதனுடைய உரிமையாளர் வந்து பிரிட்டனில் ஒரு வொர்செஸ்டர் நகரத்துக்கு அருகே உள்ள ஸ்டூல்டன் ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்தவர்
அன்னட் எட்வர்ட்ஸ் ஓஹோ. அவர் வந்து இந்த முயலை வளர்த்திருக்கிறாரு. அது 129 சென்டிமீட்டர் நீளம், கின்னஸ்ல பதிவாயிருக்கு, உலகத்திலே மிகப்பெரிய முயல் அப்படின்னு. ஓஹோ. ஆனா அந்த முயலை கடந்த வாரத்துல யாரோ திருடி கொண்டு போயிட்டாங்க. ஓஹோ. முயலை. சரி. இப்போ அதை வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ்ல தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த நம்முடைய இது என்னன்னா, முயல்னாலே பொதுவாக சின்ன உருவம் தானே. ஆனால் இது 129 சென்டிமீட்டர் அளவில் வளர்ந்து இந்த வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய முயலாக ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. அது ஒரு தகவல், மக்களுக்கு இந்த தகவல் செய்தி சொல்லணும். இப்படி உயிர்களை நேசித்து வாழ்கின்ற ஒரு பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய பெற்று மிருகங்கள் வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்க. இப்படி நிறைய மிருகங்களை வளர்க்கக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. இவங்களை இந்த மிருகங்கள்லாம் இவங்களை அண்டி வளருது. அதனால இப்படிப்பட்ட ஒரு கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த உயிரினங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். சிலர் கூட சமீபத்தில் நம்ம செய்தியில் பேசணும், ஆட்டோ மேலே காக்கா வந்து அடிக்கடி உட்கார்றது பார்த்து அந்த காக்காவுக்கு கூட ஆகாரம் கொடுத்த ஒரு நபரை குறித்தன கூட நம்ம பேசணும். இப்படி நிறைய பேர் அதை விலங்குகளை, பறவைகளை நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அதுக்காக தான் நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவர் வேதாந்தத்தில் நிறைய ஓமைகள் விலங்குகளை பற்றி சொல்லியிருக்காங்க. எறும்பிட்ட போய் கற்றுக்கொள்ளாமா, காகங்களை ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். மனுஷனெல்லாம் இன்னைக்கு அதுகிட்ட போய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இன்னைக்கு நிறைய இருக்கு. மீனை போல மனுஷன் இன்னைக்கு நீந்த கற்றுள்ளான். நான் மனுஷனா வாழ்றானா? கண்மலையில் கட்டி வாழ குழிமுசல்கள். ஆமாம். அதனால் கண்மலையிலையும் அது வாழக்கூடிய இயற்கையை அது பெற்றிருக்க இயற்கை சூழ்நிலை அது எந்த இடத்துலையும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். இன்றைக்கி நாம் எங்கே நமக்கு வசதியான இடம் கிடைக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி பறவைகள், மிருகங்கள் வசதியான இடத்தை தேடி போகலையே, அது கவலைப்படலையே, அது கண்ணீர் சிந்தலையே. இன்றைக்கி கால்நடை மருத்துவமனைன்னு இருந்தாலும் எந்த கால்நடையாவது வந்து எனக்கு சுகம் இல்லை, ஊசி போடுங்கன்னு கேட்குதா? நாம் அது கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் மனுஷன் இன்னைக்கு வியாதியினால் கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான். என்னைக்கு ஒரு மருத்துவமனை கூட இல்லையே. இன்னைக்கு டவுனில் போயாச்சுன்னா நமக்குள்ள மருத்துவமனை வரிசை இருக்கு. மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, காதுக்கு தனி, கண்ணுக்கு தனி, எல்லாம் தனித்தனியா இருக்கு. மாடுகளுக்கும் ஆடுகளுக்குள்ள மருத்துவமனை வந்து 1-2 ரொம்ப ரேராதனை இருக்குது. அந்த மாதிரி அவைகளையும் ஆண்டவர் பிழைப்பூட்ட நல்லவராக இருக்கிறார். அவர்களை நேசிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட மிருகங்களை, செல்ல பிராணிகளை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரே, விலங்கினங்களை படைத்தீர், பறவைகளை படைத்திருக்கிறீர், நீர்வாழும் அநேக ஜந்துக்களை படைத்திருக்கிறீர். மனிதன் வாழ்வதற்காக ஆண்டவர் மனிதனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீ செய்து கொடுத்திருக்கிறீர். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட விலங்கினங்களை நேசித்து வளர்க்கிற அநேக மக்களும் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட உயிர்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துவதற்கு ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் நாங்கள் வாசித்த செய்திக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அரிதான ஒரு முயலை வளர்த்த அந்த சகோதரருக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அந்த முயல் திருட்டு போய்விட்டது என்று சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். கர்த்ததாமே அப்படிப்பட்ட அந்த முயலை அவர்களுக்கு சீக்கிரமாக அவருடைய உரிமையாளர் கையில் கிடைப்பதற்கு, இவ்வளோ நேசித்து அன்பு பாராட்டி வளர்த்த அந்த முயல் அவருடைய கையில் கிடைப்பதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படியாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை உயிரினங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை இந்த உயிரினங்களை காப்பாற்றி ஆண்டவரே நீர் எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றி ஆண்டவரை அவர்கள் எல்லா உயிரினங்களுக்கும் நேசித்து ஆண்டவரை நீர் எங்களுக்கு இந்த நாட்களிலே கிருபை தர வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் சில செய்திகளை வாசித்து அது குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்தோம். நீங்கள் எங்களோடு கூட ஜெபித்தீர்கள். கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நாளிலே நாம் ஒருவரை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.